சத்யா, ஜெஃப்ரி, விஜய் விஷால் எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணவும் முத்துக்குமரனும் ஏஞ்சலா நின்றுட்டுருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க. ஸோ சத்யாவும் ஜெஃப்ரியும் இதில் வந்துட்டு ராணவை டீல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் விஷால் வந்து முத்துக்குமரனை டீல் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போ சத்யா வந்துட்டு சொல்கிறாரு முத்துக்குமரனை, இவனை எங்கேயாச்சும் வேற எங்கேயா ஓரமாக போய் உட்காத்தி வைடா, இவனை பார்த்தாலே நமக்கு டென்ஷனாக இருக்குது, இவன் இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு சத்யா. அதுக்கு வந்துட்டு செம்ம விஜய் விஷால் சொல்கிறாரு, அவன் கூட போய் தனியாக இருக்க முடியாதுங்கிறதுனால தான்டா நானே கூட்டத்தில் கூட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா முத்துக்குமரனை வந்துட்டு விஜய் விஷால் சொல்கிறார், ஓரமாக அந்த பிளாஸ்மா டிவி முன்னாடி அதை பார்த்துட்டே உட்காரு, சனிக்கிழமை இவர் வருவார், விஜய் சேதுபதி சார் வருவார், அப்போ வரலாம் அப்படிங்கிற மாதிரி போய் உட்கார சொல்கிறாங்க. ஸோ சத்யா அதுக்கப்புறம் தீபக்கை பார்த்துட்டு, இந்த பெரியவர் ஒரு என்ன வயசான பெருசு, நான் எதுவும் ஒரு வேர்ட் சொன்னார், இப்போ அதாவது வயசானவங்கிற மாதிரி ஒரு இழிவுபடுத்தி தீபக்கை சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே டெலிவிஷன் செலிப்ரிட்டிஸ், அது எனக்கு என்னவோ சரியாக படலை. பட் ஓகே, இது ஒரு டெவலாக தான் இருக்கணும், பட் இருந்தாலும் இந்த பெரியவர் யாராவது கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லது பண்ணார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியோட தலையில் தண்ணி கொட்டுவார். ஸோ மஞ்சரி ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ மஞ்சரியோட ட்ரெஸ்ஸில் வந்து தண்ணி பட்டுனோடனே சாரின்னு சொல்லிட்டு உடனே இப்போ ஒரு ஏப்ரான் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி மஞ்சரி கையில் ஒரு ஏப்ரான் கொடுப்பாரு. ஸோ அந்த விஷயம் சத்யா பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதர்வைஸ் அவர் வந்துட்டு ரொம்ப ஓவராக போகிற மாதிரி இருக்குது. முத்துவை பார்த்தாலே அவருக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது டாஸ்கையும் தாண்டி ஒரு பயங்கரமான வன்மம் இருக்குது. நான் அது பேசிட்டு இருக்கும் போதே ஆனந்திக்கிட்ட சொல்லுவார், எனக்கும் முத்துக்கும் இனி கொஞ்ச நாளில் முட்டிக்கு வேணா பாரு அப்படின்னு சொன்னோடனே ஆனந்தி சொல்லுவாங்க, இப்போவே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, இது என்ன இனிமே முட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு, ஓ அப்படியா, என்ன பயங்கரமாக இது பண்ணா, 60 நாள் எப்படி இருந்தேன்ட்டு ரொம்ப கேட்டா, 60 நாள் மக்கள் நினச்சனால தானே என்னை ஓட்டு போட்டு உட்காத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லியிருப்பாரு. ஸோ சத்யாவுக்கு எப்பயுமே முத்துவை பார்த்தா பிடிக்கல. சத்யாக்குன்னு இல்லை, இந்த வீட்டில் உள்ள டீமில் நிறைய பேருக்கு முத்துவை பார்த்தா பிடிக்கல. ஏன்னு தான் நமக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.